வெல்கம் டு கிரிக்கெட் சென்டர். லாஸ்ட் இயர் இதே டைமில் இந்தியா இங்கிலாந்து கூட ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சு நம்ம நிறைய ப்ரைஸ் பண்ணோம். த பிரின்ஸ் அண்ட் இஸ் வாரியர்ஸ்ன்னு சொன்னோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு டெஸ்ட் சீரீஸ் தோத்தாங்க டியூ டு மெனி ரீசன்ஸ். பட் மறுபடியும் இந்த இயர் ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சிருக்காங்க. திஸ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சீரீஸ். ஏன் அப்படின்னா WTC ஃபைனல் போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். இந்த டெஸ்ட் மேட்ச், இந்த சீரீஸ் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். 10 days முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. வந்து ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆடினாங்க, அக்கஸ்டமானாங்க கண்டிஷன்ஸ்க்கு. அடுத்து டீம் செலெக்ஷன். நிறைய பேர் நிறைய விதமாக அவங்க யோசித்தாங்க. ஆனால் அவங்க பிலீவ் பண்ண 11. ஏன்னா த்ருவ் ஜூரல் ஆடலாமா, இல்லை நல்ல ஸ்பின் பவுலிங்க்கு ஆடக்கூடிய சஃப்ராஸ் கான் ஆடணுமான்னு பார்க்கும்போது ரொம்ப நாளாக அவங்க சான்ஸ் கொடுத்த த்ருவ் ஜூரலுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் நியாயம், அதுதான் கரெக்ட். அதே மாதிரி குர்னூர் பரார் வார்ம் அப் மேட்ச் அதுக்கு முன்னாடி A டூரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அவர் கொடுக்கலாமா? இல்லை. பிரசித் கிருஷ்ணா பெக்கிங் ஆர்டரில் முன்னாடி இருக்கார். எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி, அந்த பிளேயர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற அந்த கான்ஃபிடன்ஸ், அதுதான் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்ன பின்ன நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாங்க. இது நடந்திருக்கு, அது நல்ல விஷயம். லக்கிலி ஆர் டிசர்விங்லி பிரசித் கிருஷ்ணா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி த்ருவ் ஜூரல் ஒரு 50 அடித்தார். ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம். மூணாவது விஷயம், பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என் எக்ஸலண்ட் அடிஷன் தேவ்தத் படிக்கல். சாய் சுதர்ஷன் நல்ல பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் தேவ்தத் படிக்கல் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக எஸ்பெஷலி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். டிஃபென்ஸ்லேயே ஆகட்டும், அட்டாக்லேயே ஆகட்டும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ரீசெண்டாக நியூசிலாந்து சரி சவுத் ஆஃப்ரிக்கா கூடலாம் இந்தியாவில் ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸில் தோற்றுருக்கோம். ஸோ இப்போ மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கும் அவர் ஒரு சூப்பரான அடிஷனாக இருப்பார். கோயிங் ஃபார்வர்ட் எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே ஐ திங்க் இஃப் வி மேனேஜ் இம் வெல் இ குட் பி அ கன்சிஸ்டன்ட் நம்பர் 3. மற்ற எல்லாருமே பேட்டிங்கில் நல்லா விளையாண்டாங்க. ரிஷப் பந்த் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். KL ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டார். இன்ஃபேக்ட் அவங்க பார்ட்னர்ஷிப் தான் ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்தது. அடுத்து பவுலிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் மானவ் சுத்தர். ரவீந்திர ஜடேஜா எப்போ வேணால் ரிட்டையர் ஆகலாம் அடுத்த கொஞ்ச நாளில். அவருடைய பிளேஸை கண்டிப்பாக இவர் ஃபில் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு நல்ல அடிஷன். எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் ஒரு கிளாசிக்கல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர். கடைசியாக இன்னொரு விஷயம், யூஸ்வலாக விராட் கோலி, ரவி சாஸ்திரி இருந்த காலத்தில் விக்கெட்ஸ் எதுவும் விழலைன்னா அவங்க டெஸ்பரேட் ஆக மாட்டாங்க. அவங்க ரன்ஸை கம்மி பண்ணி பிளான் B, பிளான் C எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. விராட் கோலி மோட்டிவேட்டிங்காக ஒரு எனர்ஜியோடு இருந்துக்கிட்டே இருப்பார். அது சம்டைம்ஸ் கில்லோட எரால லேக் ஆச்சு. இந்த மேட்ச்சில் அதை சூப்பராக பண்ணாங்க. விக்கெட்ஸ் விழாதப்போ டெஸ்பரேட் ஆகலை. ஒரு டைட் லைன் மெயின்டைன் பண்ணாங்க. ரன்ஸ் அதிகமாக கொடுக்கல. பிளான் B, பவுன்சர் பிளான், அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நல்ல ஒரு எனர்ஜி இருந்தது. ஜெய்ஸ்வால், பண்ட், இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் ஜெய்ஸ்வால் ஒரு டாக்டிவாக இருந்து பிளேயர்ஸை கொஞ்சம் ஸ்லெச் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ணாங்க. தே லேர்ன்ட் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ். ஸோ மீண்டும் அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இட்ஸ் a குட் ஸ்டார்ட். இதை அவங்க கண்டினியூ பண்ணணும். அடுத்த கிரிக்கெட் சென்டர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.